மாறி வா. வாங்கோ வாங்கோ, நன்னா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமி. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை? எங்க குழந்தை அத்தை பேருக்கு. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. தேவி அம்மா. கொடுங்க. ஜென்ம நட்சத்திரன்மராசோ ஜாத்தாயாக தேவி அம்மாள் நாம்யாக சக குடும்பானாம் சமஸ்திர வீட்டவஜய ஆதராரோக்கிய ஐஸ்வர்யானாபிவர்த்தம் ஸ்ரீ மகாதேவி நமஹ வாமாஜி நமஹ ஜேட்டா. அம்மா தாயே, எங்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்த எங்க தேவி அம்மா எங்க குழந்தையா எங்கேயோ இருக்காங்க. ரௌத்ரி நமஹ காளி நமஹ கலவிகர்ணி நமஹ கலவிகர்ணி நமஹ பலப்பிரதமணி நமஹ சர்வபூதமணி நமஹ வித்யா சக்தி நமஹ ஞான சக்தி நமஹ வித்யா சக்தி நமஹ பவஸ்ய தேவசவதனி நமஹ சர்வஸ்ய தேவசவதனி நமஹ. அம்மா தாயே, குழந்தையா இருக்கிற என் அம்மா எங்களை தேடி வருவாங்கன்னு சித்தர் சாமி சொல்லியிருக்காரு. அவரோட வார்த்தை பொய்க்காது. அவர் வாக்குப்படி என்னோட அம்மா என் மகளை என் வீடு தேடி வரணும். அதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும். ருத்ரஸ்ய தேவசவதனி நமஹ பீமஸ்ய தேவசவதனி நமஹ. தேவி அம்மா, நீங்க எங்க இருந்தாலும் சீக்கிரமா எங்களை தேடி வரணும். அப்படி இல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஏதோ ஒரு வழியை எங்களுக்கு காமிச்சு கொடுங்க. அம்மா தாயே, என் புள்ள தேவி அம்மா எங்க இருக்காங்கன்னு என் கண்ணுல காமிச்சு கொடுங்க. ஓம் தசாங்கம் குங்குலோபேதம் சுகதம் ஜமனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோஜம் பிரதிகிர்கதாம் ஓமாக்ராபகாமே. ஓம் கௌரி விமாச்ச சலிலானி தக்ஷதே கபதே விபதே சா சதுஷ்பதே அட்டாபதே நவபதே. தேவி அம்மா எங்க இருந்தாலும் எங்க கூட வந்து சேர்ந்துடணும். அவங்கள எப்படியாவது எங்க கண்ணுல காட்டு. ஆர்த்யாஜனாஜ வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கி பிரஜோதயாதே. மகாதேவ்யை நமஹ மகாலக்ஷ்மீ நமஹ தனலக்ஷ்மீ நமஹ சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. இந்தாங்க சுபமஸ்து. நாங்க போயிட்டு வரோம் சாமி. நாங்க வாங்க. போயிட்டு வரோம் சாமி. வா போலாம். அழாதம்மா, செல்ல கண்ணில் அழாத. பசிக்குதா உனக்கு? இப்ப நான் பாலுக்கு எங்க போவேன்? ஆ? அழாத அழாத அழாத, கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணு. இப்ப நம்ம போயிடலாம். செல்லக்குட்டி தேவிம்மா, பசிக்குதா குழந்தைக்கு? அழாத. அழாதடா கண்ணு, அழாதம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இப்போ போயிடலாம். அழாதடா செல்லம். ஹஸ்பண்ட் சார், ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குது இல்ல? ஆமா மாறி, எனக்கும் கேக்குது. இந்த பக்கம் தான் ஹஸ்பண்ட் சார் கேக்குது. வாங்க போய் பார்க்கலாம். மாறி, அங்க அங்க பாரு. அந்த சாஸ்திரிய எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்காட்டுல இருந்து நாம திரும்பி வரும்போது உனக்கு பால் கட்டி நீ ரொம்ப அவஸ்தைப்பட்டல்ல, அவர்தான் குழந்தையை கொடுத்து பால் குடிக்க ஹெல்ப் பண்ணாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஹஸ்பண்ட் சார்,
அவர்தான் நினைக்கிறேன். ஆ தேவி அம்மாக்கு பசிக்குதா? சரி வா அழுது. பார்க்கலாம் வா. என்னன்னு போய் பார்க்கலாம். ஓ ஓ ஓ சரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம்ப்பா. ஆமா, நீங்க யாரு? சாமி எங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. நாம ஏற்கனவே ஏற்காட்டுல சந்திச்சிருக்கோம். ஐயா இவங்க என் மனைவி. இவங்களுக்காக தான் உங்க குழந்தைய பால் குடிக்க கொடுத்து உதவி பண்ணீங்க. ஆமா, இப்ப ஞாபகத்துக்கு வருது. குழந்தை ஏங்கய்யா அழுது? குழந்தைக்கு பசிக்குதுமா, அதான் அழுவுது. ஆ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா குழந்தைக்கு நான் பால் கொடுக்கலாமா? தாராளமா கொடுமா. இந்தாங்க, இந்தா. கொடுங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. இந்தாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன். இப்போ அமைதி ஆயிட்டா. ரொம்ப நன்றிம்மா. சாமி நீங்க இப்படி இங்க? நான் வேலைக்காக இப்ப ஏற்காடை விட்டு இங்கேயே வந்துட்டேன். குழந்தை இந்த குழந்தை கோவில்ல கிடைச்சது, சுவாமி கொடுத்துச்சுன்னு வெளியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. சாமி குழந்தைய பத்தி கேட்டேன். என் பொண்ணோட குழந்தை தம்பி, என் பேத்தி. பேரு தேவி. என் பொண்ணு பேரும் தேவிதாங்க ஐயா. அப்படியா? உங்க பொண்ணு எங்க இருக்காங்க? குழந்தை பிறந்ததும் என் மகன் இறந்துட்டா. மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்காரு. இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தான் பாத்துக்கிறேன். சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வாங்க. ஐயா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. தாய வேற பிரிஞ்சிருக்கா, பத்திரமா பாத்துக்கோங்க ஐயா. சரிம்மா. சரி வாங்க, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க.
மாரி என்ன பண்ற? ஹஸ்பண்ட் சார், ஆ? ஒரு நிமிஷம் இருங்க. நான் பெட்ஷீட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உட்காருங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்யலாம்ல மாரி. இதெல்லாம் ஒரு வேலையா ஹஸ்பண்ட் சார்? இந்த மாரிய பார்த்து 4-5 நாள் ஆச்சு. இப்பதான் பழைய மாரியில பாதி மாரிய பாக்குறேன். நானும் இப்பதான் பழைய ஹஸ்பண்ட் சார்ல பாதி ஹஸ்பண்ட் சார பாக்குறேன். சித்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் உன் முகத்துல தெளிவையே பாக்குறேன். உன் முகத்துல தெளிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல நிம்மதியே வந்திருக்கு. தேவி அம்மா நம்மள விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டாங்கன்னு நினைச்சு வேதனையில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்தோம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. எங்கேயோ அவங்க பத்திரமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்கும் உயிருக்கும் புது தெம்பு வந்துருச்சுங்க. கண்டிப்பா தேவியம்மா நம்மள தேடி வருவாங்கல்ல ஹஸ்பண்ட் சார்? கண்டிப்பா வருவாங்க மாரி. இத்தனை நாளா அம்மா நாம கூட இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். சித்தர் சொன்ன மாதிரி அம்மா கண்டிப்பா நம்மளை தேடி வந்து சேருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாரி. எப்படியோ நான் கும்பிடுற சமயபுர மாரியம்மனும் தேவி அம்மாவும் நம்மள கைவிடலைங்க. அவங்க எப்பவுமே நமக்கு துணையா இருப்பாங்க. நீங்க படுங்க ஹஸ்பண்ட் சார். சரி. ஐயோ ஐயோ மாரி, என்னாச்சு மாரி? தாரம்மா நெருப்புல எரியற மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஹஸ்பண்ட் சார். தாரா அம்மாவா? ஏ எதனால? தெரியல ஹஸ்பண்ட் சார். எனக்கு எனக்கு கனவு மாதிரி வந்தா உண்மையாவே அது நடக்குமே. அதான் எனக்கும் பயமா இருக்கு. எதனால உனக்கு அப்படி தெரிஞ்சது? எனக்கும் ஒண்ணும் புரியல ஹஸ்பண்ட் சார். சரி, நம்ம குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கு சித்தரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோம். அவரால தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும். ஆமா ஹஸ்பண்ட் சார், சித்தர் சாமி கிட்டயே கேட்போம். சரி மாரி, நீ படுத்துக்கோ. ஐயோ ஐயோ என்ன பார்வதி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேண்ணே. என்ன சுஜாதாக்கு எப்படி இருக்கு இப்போ? டாக்டர் என்ன சொன்னாரு? எந்த முன்னேற்றமும் இல்ல பார்வதி, இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீ இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது சுஜாதா ஞாபகம் தான் வருது. சூர்யா நேத்து வந்த சித்தர் சாமியை கூட்டிட்டு வரான். குழந்தை விஷயமா வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு வரானோ என்னமோ. வரட்டும்ண்ணே. சரி. சாமி வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க. வாங்க சாமி. வணக்கம் மாரி. வணக்கம் சித்தர்ஜி. வணக்கம். உட்காருங்க சாமி. இருக்கட்டும். சூர்யா, சொல்லுங்க அத்தை. எதுக்காக சித்தர் சாமியை கூட்டிட்டு வந்திருக்க? மாரி, நீயே பதில் சொல்லு. என்ன சூர்யா,
அத்தை உங்ககிட்ட கேட்டா நீ மாறிய பதில் சொல்ற ஆமாப்பா, நான் சித்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு காரணமே செஞ்சிட்டாலும் நேத்து மாரிக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. ஐயோ, மாரிக்கு கனவு வந்தா அது உண்மையாவே நடந்துருமே சூர்யா. ஆமா, அண்ணன் சொல்றதும் சரிதான். மாறி, என்ன மாதிரி கனவு அது? நீ சொல்லு மாரி. அது சிஸ்டர், என்ன மாறி உங்களை இப்படி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கறா? தாராத்த நெருப்புல எரியற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. என்னது? என் அம்மா நெருப்புல எரியற மாதிரி கனவு வந்ததா? ஐயோ ஐயோ, மாறி கனவுல வந்துச்சுன்னா அது நடந்துருமே. அப்ப எங்க அழகு தேவதை எரிஞ்ச மாதிரி சிஸ்டர் எரிஞ்சிடுவாங்க போல இருக்குது. சிஸ்டர் நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? சிஸ்டர் பாசம் சொன்னேன். என்னப்பா சூர்யா இதெல்லாம்? நான் உயிரோட இருக்கிறது மாரிக்கு பிடிக்கலையா? வேணும்னே வீம்புக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உண்மையிலேயே மாரிக்கு கனவு வந்து நேத்து நைட்டே என்கிட்ட சொன்னா. அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கதான் சித்தரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். மாறி, இப்ப நான் என்ன பண்ணணும்? தாரா அத்தைக்கு நெருப்பால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும். ம், என்ன இவ திடீர்னு நம்ம மேல இவ்ளோ பாசம் காட்டுறா? நான் தான் தேவியோட எதிரிங்கிறது நல்லா தெரிஞ்சும் எனக்கு நல்லது நினைக்கிறானா? ஒண்ணுமே புரியலையே. மாறி நல்லவன்னு தெரியும், ஆனா இவ்வளவு நல்லவளா? என்ன மாதிரி சொல்ற? மாமா, இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணதா சாமிய வர வச்சிருக்கோம். சாமி, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. சரி. ருத்ராட்சம் மாலை. அண்ணே, பார்வதி, சித்தர் சாமி ஏதோ மந்திர சொல்லி கை நீட்டினாரு. அவர் கையில ருத்ராட்ச மாலை வந்திருக்கு. இதை உங்க தாரா அத்தை கழுத்துல போட்டுக்க சொல்லு. இதை போட்டுக்கிட்டா கண்டிப்பா உங்க அத்தைக்கு நெருப்பால எந்த ஆபத்தும் ஏற்படாது. சரிங்க சாமி. நான் வரேன். நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. ம்.
சூர்யா, என்ன இதெல்லாம்? நான் இத்தனை நாளா மாரி மேல இருந்த கோவத்தை எல்லாம் மறந்துட்டேன். ஆனா மாரி திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தி வீம்புக்குன்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி என்ன சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா.